Hi, hello, welcome to our channel Educats. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா yes 2021 batch hiring பத்தி பார்க்க போறோம். So நிறைய கம்பெனி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹையரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. So இதுல ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா Hexaware Technology அப்படிங்கற ஒரு கம்பெனி. So நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கம்பெனி. So அது பாத்தீங்கன்னா MNC, so top MNC அப்படினு சொல்ல முடியாது. So middle level based MNC வந்து Hexaware Technology, ஓகேவா? So இவங்க லாஸ்ட் இயரும் பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து ஹையரிங் பண்ணாங்க. So இந்த இயரும் ஹையர் பண்ண போறாங்க and அதோட இன்டர்வியூ ப்ராசஸ் நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி அதோட அப்ளை லிங்க்கும் இந்த வீடியோல இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த Hexaware டெக்னாலஜி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்ப்போம், ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஸோ என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், ஓகேவா? ஸோ இது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்சிஏ, ஓகேவா? ஸோ இயர் ஆஃப் பாசிங் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து 2021 பேட்ச் மட்டும்தான் இந்த ஆஃப் கேம்பஸ்க்கு எலிஜிபிள், ஓகேவா? ஸோ இது ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, இடிசி, இஐஇ, ஐசிஇ, ஓகேவா? ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எலிஜிபிள் இருக்கனால அவங்களுக்கு வந்து உங்கள் இன்டர்வியூ வந்து ஈஸியான ப்ராசஸாக தான் வைப்பாங்க, ஓகேவா? நிறைய கோடிங்ஸ் வைக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட க்ரைட்டேரியா பார்த்தீங்கன்னா 60% வந்து நீங்கள் 10th and 12th வாங்கியிருக்கணும் அண்ட் உங்கள் யூஜியில் இருக்கணும், ஓகேவா? ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸ், ஓகேவா? நீங்கள் இப்போ 7th செமஸ்டர் முடிச்சுட்டே, ஓகே, இப்போ தான் நீங்கள் என்டர் ஆகிருப்பீங்க 7th செமஸ்டர். ஸோ 7th செமஸ்டரோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th செம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நோ பேக்லாக்ஸ், ஓகேவா? அரியர் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கோம். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள், ஓகேவா? இதை அப்ளை பண்ண முடியும், ஓகேவா? ஸோ எஜுகேஷன் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 1 year, ஓகேவா? ஸோ அதுக்கும் கரெக்டான ரீசன் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து எலிஜிபிள், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எலிஜிபிள் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பார்க்க போவது ஜாப் டெஸ்கிரிப்ஷன் பற்றி பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஜாப் டெஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி, ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கெட் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெஷர்ஸ்க்கும் நிறைய கம்பெனிஸில் வந்து இன்ஜினியரிங் ட்ரைனி அப்படின்னு தான் எடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து உங்கள் டொமைன் வந்து 1 year 2 yearsல வந்து நீங்கள் டொமைன் சூஸ் பண்ணி உங்கள் பிடிச்ச டொமைனுக்கு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிக்கலாம், ஓகேவா? ஸோ அதனால தான் கெட் அப்படின்ற ஒரு ரோல் வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ இதோட ரவுண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட், ஓகேவா? ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஆப்டிடியூட், ஓகேவா? ஸோ ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர் கண்டிப்பாக இதில் வரும், ஓகேவா? ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பொறுத்தளவுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஆப்டிடியூடில் வந்து டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து நிறைய பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து, ஓகேவா? ஸோ இது ஆஃப் கேம்பஸ் நடக்கிறனால ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இதோட நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் எல்லாமே நான் வந்து ஒரு பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அது பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் நிறையா நடக்கும், ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் வந்து இன்விடேஷன் வந்துடும். ஸோ அவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டை வந்து எழுதுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து எலிமினேட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ கெட் ரெடி வித் ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து நீங்கள் ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஓகேவா? ஸோ ஆப்டிடியூட் பற்றி நிறையா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கார்டில் வீடியோ தரேன், ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம், அதை பார்த்துட்டு வந்துருங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன். ஸோ நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இது வரைக்கும் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ சில கம்பெனி பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க பிகாஸ் தே நீட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், ஓகேவா? ஒரு டீம் ஒர்க்கராக எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ குரூப் டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் முன்னாடி நின்று பேசி பாருங்கள், மிரர் முன்னாடி, ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அண்ட் அந்த டாபிக் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா குரூப் டிஸ்கஷனில்
ஸோ அந்த குரூப் டிஸ்கஷன் டாபிக் ஒரு கொஞ்சம் பேர் பேசுவாங்க, அதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணி பேசுங்க. ஓகேவா? ஸோ ஜிடி குரூப் டிஸ்கஷன் பற்றி இன்னும் நிறையா டீப்பாக தெரியும்னா அதுக்கும் வீடியோ இருக்குது. ஸோ கார்டில் பாருங்கள், கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த குரூப் டிஸ்கஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிமினேஷன் ரவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எலிமினேஷன் ரவுண்ட் முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ. ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூ நம்ம வருவோம், எக்ஸாவேர் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து நிறைய பிரான்ச்சஸுக்கு வந்து அவங்க ஹையர் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ சிஎஸ்சி, ஐடி, EEE, இசிஇ, இடிசி, இஎன்ஐ, ஐசி அப்படின்ற பிரான்ச்சுக்கு வந்து அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ ஐடி, சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் இருக்கும், ரைட்? உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து செட்டார கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா சிஎஸ்சி, ஐடிக்கு வந்து தனியாக ஒரு குரூப் டெக்னிக்கல் இன்டர்வியூ நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூமில் இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ எக்ஸாவேரில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்றத மட்டும் ரெஸ்யூமில் கொடுங்க. ஸோ தேவையில்லாமல் ரெஸ்யூமில் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அது ப்ராப்ளம். ஸோ எனக்கு இவ்வளோ தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் உண்மையாக சொல்லிட்டீங்கன்னா தே வில் அப்ரிஷியேட். ஓகேவா? ஸோ நான் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க. ஸோ நிறைய இது ரெஸ்யூமில் போடாதீங்க. ஓகேவா? ஸோ ஐடிசிஎஸ்சிக்கு இந்த மாதிரி நடக்கும். அண்ட் EEE, இசிஇ இந்த மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்கள் ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சிஎஸ்சி, ஐடிலையும் ப்ராஜெக்ட்ஸ் கேட்பாங்க. பட் அதர் தென் ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கோடிங்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் ஓகே இசிஇ, EEE வருவோம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ஸை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். ஓகேவா? என்ன டவுட்ஸ் கேட்டாலும் நீங்கள் டக்குன்னு வந்து ஆன்சர் ரெஸ்பான்சிவ் நல்லா கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது பார்ப்பாங்க. அண்ட் அவங்களுக்கும் ஈஸியிலேருந்து அவ்வளோவா தெரியாது, பட் யூ கேன் பில்டப். ஓகேவா? நீங்கள் நிறைய பில்டப் கொடுக்க தான் அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க, ஹச்ஆர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இஎன்ஐ அண்ட் ஐசி உங்கள் ரிலேட்டட். ஸோ முக்கியமான ஒரு கேள்வி கேட்பாங்க. அதர் தென் சிஎஸ்சி அண்ட் ஐடி பிரான்ச்சஸ் தவிர அந்த இசிஇ, EEE, எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சுக்கெலாம் என்ன கேட்பாங்க கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏன் வந்து ஐடி ஃபீல்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அது ஜிடிலையும் கேட்கலாம், இல்லைனா டெக்னிக்கல் இன்டர்வியூலையும் கேட்கலாம். ஏன் அப்படின்னா பிகாஸ் நீங்கள் வந்து அது என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆன்சர் தோணும். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து டாப் கமெண்ட் வந்து பின் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு ஆன்சர் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ யூ ஆர் சூஸிங் ஐடி ஃபீல்ட் அஸ் யூ டேக் அதர் ஸ்ட்ரீம். ஓகேவா? வேறு ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு ஏன் ஐடி ஃபீல்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் இன்டர்வியூ. ஸோ நார்மலாக நீங்கள் டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணிட்டாலே ஹச்ஆர் இன்டர்வியூ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான் எல்லா கம்பெனியும் வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஹச்ஆர் இன்டர்வியூவில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஹச்ஆர் இன்டர்வியூ வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீலொகேஷன் வந்து நீங்கள் எந்த ஷிஃப்ட். ஸோ ஹெக்ஸாவேர் கம்பெனி பொறுத்தளவுக்கு ஷிஃப்ட் நிறையா போடுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? அதே மாதிரி உங்கள் டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் ஹச்ஆர் இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது ரீலொகேஷன், நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்றத கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த 4 ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற ரோலில் எக்ஸாவேர் டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். ஓகேவா? இன்டர்வியூ ப்ராசஸ் ஸோ சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுல தான் இருக்குது சிம்பிளாக இல்லை ஹார்டா அப்படின்றத. ஓகேவா? ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து லிங்க்கில் உனக்கு வந்து தரேன். ஓகேவா? ஸோ சூப்பர். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அப்ளை லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஈஸி ப்ராசஸ் தான். அவங்க வந்து எக்ஸாவேர் டெக்னாலஜி வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணட்டும். ஸோ பாய், see you in next video.